நிகழ்ச்சியின் நாயகியாக, நிகழ்ச்சிக்குரிய அரசியாக, கலை உலகத்தின் கலை அரசியாக, ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தின் எழில் அரசியாக, சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் அறிமுகமாகிய இளவ அரசியாக, வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையில் வடிவு கரசியாக, கன்னி பருவத்தில் படத்திலே கற்பு கரசியாக, மாண்பு கொண்ட குணத்திலே மாத அரசியாக 45 ஆண்டு காலம் அவர் திரையுலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். ஒரு வரலாறு படைத்திருக்கின்றார். வயதை வைத்து பார்த்தால் 66. வாழ்ந்த வாழ்க்கையோ ஒரு வரலாறு. அதை எடுத்து சொல்லத்தான் வந்திருக்கிறான் இந்த TR. இந்த அம்மா போன் பண்ணிட்டான்னு சொன்ன உடனே என் மகள் தமிழ் இலக்கியா, அப்பா உடனே போன் போட்டு அம்மாட்ட பேசுங்க. உடனே பேசுனேன். தான் பேசுனது மட்டும் இல்லாம என் மகன் சிலம்பரசனுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன். அப்பா என்னப்பா பெற்றெடுத்த பிள்ளைகள் இந்த அம்மா தான் என்னோட பாட்டியில் நடிச்சாங்கப்பா, என்னப்பா அவங்க ஃபங்க்ஷன் ஆகும்ப்பா, ஏன்பா நீ போயிட்டு வந்துருப்பா, அவங்க வந்தான்னு சொல்லியிருந்தா நீ இல்லைன்னா நான் கூட பார்த்துருப்பேன்லப்பா. இது என் புள்ள. இன்னைக்கு சாயங்காலம் என் பையன் நேராக புறப்பட்டு வந்து, அப்பா சொன்னால் தான் கதையில் படத்தில் நான் நடித்தப்ப எனக்கு நான் அந்த படத்தில் அவார்டெல்லாம் வாங்கினேன்னப்பா, என்னை தூக்கி தூக்கி டைலாக்லாம் சொல்லி கொடுத்தாங்களா, அந்த அம்மாவுக்கு ஃபங்க்ஷன் போலுக்கு போயிட்டு வாங்கப்பா. என்னங்க இந்த அம்மாவோட ஃபங்க்ஷனுக்கு போகணும் இவ்வளவு ரெக்கமெண்டேஷனா? அடுத்தது என் மனைவி உஷா. என் மனைவி சொல்ல நான் தட்ட மாட்டேன், அந்த அக்காவோட இதுக்கு நீங்கள் போயிட்டு வந்துருங்க, போய் பேசுங்க. நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல. நான் அந்த அம்மாவுக்கு பூமாலை கொண்டு வரல. பூமாலை போட்டால் அது உதிரும். நான் பொன்னாடை கொடுத்தா அது கசங்கும். நான் பாடக்கூடிய புகழ் மாலை காலத்துக்கும் அது வாசம் வீசும். இந்த அம்மாவுக்கு ஏன் வீசணும்னா, அந்த அம்மாவுடைய தலையை பார்க்கற அதுல நர, அது என்னன்னு கேட்ட அனுபவத்தின் முத்திரை, வண்ணத்திரை, சின்னத்திரை, எண்ணத்திரை, அத்தனை திரை, அத்தனையும் பார்ப்பேன், பதிப்பேன், முத்திரை. அந்த இது நான் இங்க வந்ததுக்கு காரணம் என்ன? நான் என் ஃபேஸை காட்ட வரல, நான் பேசி காட்ட வரல, என் திறமையை காட்ட வரல, என் புலமையை காட்ட வரல, என் நடிப்பை காட்ட வரல, என் துடிப்பை காட்ட வரல. அந்த அம்மா மேல நான் வச்சிருந்த மரியாதையை காட்ட வந்தேன். முதல் மரியாதை தந்த அந்த மரியாதையை காட்ட வந்தேன். சினிமா உலகத்துல கொஞ்சம் பேர் வந்தாலே தலைக்கணத்துல மிதக்கக்கூடிய நடிகைகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல, நடிகைகள் என்று சொன்னால் எல்லாருக்கும் இருக்காது தலைக்கணம். இந்த அம்மாவுக்கு கொஞ்சமும் கிடையாது தலைக்கணம். இந்த அம்மா தான் நடிப்பின் இலக்கணம். வாழ்க வளமுடன், நலமுடன், பலமுடன், மனதிடமுடன், இறைவன் தரும் வரமுடன் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.